அவன் என்ன பார்க்க அழகு சார், அழகு சார். அந்த மொமெண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து விடாமுயற்சி ட்ரெய்லர். என்னடா 2 வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ரியாக்ஷன் ரிவ்யூ வந்து இப்போ வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். ட்ரெய்லர் ரியாக்ஷன் ரிவ்யூன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம். சரி, ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து தலையோட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ போடுறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறேன். போய் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூவும் நான் சேர்த்து போட்டுடுறேன். சரியா? இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும், நிறைய பேச வேண்டியது இருக்குது. நம்ம ட்ரெய்லருக்குள்ளே என்னெல்லாம் நம்மளுக்கு காமிச்சாங்களோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? அவன் என்ன பார்க்க அழகு சார், அழகு சார். அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்க கூடாது. த்ரிஷாவும் அழகாக தான் இருக்காங்க. அதான் டெஸ்டினி. ஐ அம் சோ லாஸ்ட். எனக்கு இந்த ஜெனரேஷன் பற்றி தெரியாது கயல். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. In Azerbaijan, crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. They're drunk. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இத ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். Böyle şeyler olur. I will shoot. I am not here to fight. Officer down. Officer down. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. Feb 6th. ஓகே, நிறைய இருக்குது இந்த ட்ரெய்லருக்குள்ளே. இன்னும் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கலாம். இல்லை, ஃபஸ்ட் டைம் இல்லை. நான் ஏற்கனவே இதை பார்த்துட்டேன். இருந்தாலும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும். இந்த ரியாக்ஷன் என்னோடய கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் திருப்பி அதை இந்த ட்ரெய்லரோடவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால பண்ணுறேன். முதல்ல விடாமுயற்சி அப்படின்ற ஒரு படம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா 2 வருஷம், அதாவது துணிவுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து 2 வருஷம் கழிச்சு தலையோட படம் வருது. ஏகே அவருக்கு தலைன்னு சொன்னால் பிடிக்காது இல்லையா? இருந்தாலும் நான் தலைன்னு தான் சொல்லுவேன். பட் ஏகே அவருக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ரொம்ப லைக் ஒரு செலிப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி மகிழ் திருமேனி டைரக்டரு, அவர் தான் வந்து விடாமுயற்சி படத்துக்கான டைரக்டரு. மகிழ் திருமேனி அவருக்கு வந்து 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் அவருக்கு ஒரு கம்பேக் கிடைக்குது. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி தடமுன்னு ஒரு படம் பண்ணார். ஓகே மூவி தான். மீகாமன் ஒரு படம் பண்ணார். அவரோட டைரக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மீகாமன் தான். செம்ம ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, செம்ம ஸ்க்ரீன் பிளே, பயங்கரமான ஒரு படம். நல்ல ரிசீவாக வேண்டிய ஒரு படம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து எனக்கு இந்த படத்து மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 ஈர்ப்பு டிஃபால்ட்டாக. அதாவது தலைப்படன்றதை தாண்டி எனக்கு மகிழ் திருமேனி கிட்ட சில எலமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவரோட ரைட்டிங்கில். அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? படத்தை பற்றி
அந்த கலர் கிரேடியன்ட் இருக்குல்ல, அந்த சினிமாட்டோகிராஃபி, இந்த கலர் கிரேடியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு நார்கோஸ், குவீன் ஆஃப் த சவுத், இந்த மாதிரி டிவி சீரிஸ் இருக்குது. எப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த கலர் கிரேடியன்ஸ்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அந்த வெஸ்ட் சைட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, அந்த பிக்சரைசேஷனில் வந்து ஒரு 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 எஸ்கலேஷன் இருக்கும். ஓகேவா, அந்த 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 காமிச்சு அந்த ட்ரெய்லர்லேயும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தேடலை நோக்கியே போகும், ஒரு டென்ஷன் இருக்கும் அந்த தேடலில். அந்த மாதிரி தான் அந்த ட்ரெய்லரே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, 2 கப்பல் காட்டுறாங்க, தலையும் ட்ரிஷாவும், அப்புறம் ரெஜினா கசாண்ட்ராவும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனும் காமிக்கிறாங்க. அதோட லிங்க்அப்ஸ் என்னன்னு தெரியல. அது என்னென்னு பார்க்குறதுக்கு ரொம்ப லைக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எனக்கு. ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணது சுபாஸ்கரன். நிறைய நல்ல படங்களை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் நல்லா அமையும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ஹைலைட்டாக நான் எனக்கு சொல்லணும்னு தோன்றது வந்து நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் டைரக்ஷன் இருக்குல்ல, சுப்ரீம் சுந்தர்னு ஒருத்தர். இவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனிமல் பண்ணியிருக்காரு. நல்ல படங்கள் இந்த சென்ஸ் சண்டை காட்சிகள் நல்லா பண்ணியிருப்பார். கங்குவா, ஆனிமல், இந்த மாதிரி நல்ல எப்படி சொல்கிறது, ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இருக்கிற லைக் அந்த ஸ்டண்ட் டைரக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் ராக் ஸ்டார் அனிருத், இவர் வந்து இவருக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. அடிச்சு துவம்சம் பண்ணுறாரு. எந்த படத்துக்கு பண்ணாலும் செமையாக பண்ணுறாரு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லாமே பொழக்கிறாரு. 2 சிங்கிள் வந்து சேர்க்கணே, சாவடிக்காவும் விடாமுயற்சியும் 2மே ஃபுல் வைப் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த 2 பாட்டுக்கான ரியாக்ஷனோ இல்லை ரிவ்யூவோ வேணும்னா, அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் சேர்த்து பண்ணிடலாம். எல்லாரும் என்ன மாதிரி February 6th ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எப்படியாவது சண்டை போட்டு அடித்து பிடிச்சி போயிடுங்க. நம்ம சேர்ந்து பேசலாம். ஏன்னா நான் மட்டும் அதை பார்த்துட்டு வந்துட்டு உங்கள் கூட என்னால் அதை நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து அந்த ரிசீவ் பண்ண முடியாத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா, இருந்தாலும் பார்க்க முடியாத ஆட்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். கதை என்னென்னலாம் நான் சொல்ல மாட்டேன். அதோட அவுட்லைன் ஓவர்வியூ மட்டும் கொடுப்பேன். ரிவ்யூ வந்து படத்தை சார்ந்ததாக இருக்கும். படத்தோட கதை சார்ந்ததாக இருக்காது. சரியா, கதை அழகாக நல்லா இருந்ததா இல்லையான்றது மட்டும் தான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டென்ஷனு, அந்த எஸ்கலேஷனு, அந்த காதல், அந்த 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 கோபம், அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அது எல்லாமே ட்ரெய்லரில் எனக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா, அவ்வளோதான் விடாமுயற்சி ட்ரெய்லருக்கான என்னோட ரியாக்ஷன் ரிவ்யூ. எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது படங்களோ, ட்ரெய்லர்ஸோ, டீசர்ஸோ, பாடல்களோ, நான் ஆனிமே சீரிஸும் கவர் பண்ண போகிறேன். அந்த மாதிரி எந்த உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தாலும், இல்லை நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் நம்மளை சேர்த்துருங்க. நம்ம சேனல் வளரட்டும். நானும் வளர்கிறேன். வளர்ந்துட்டு நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிடுவோம். சரியா, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். I will see you guys in the next video. Love you.